குட் ஈவினிங். தேர்ஸ்டே டின்னர் அதே ஆனியன் ரவா. ஆனியன் தோசை, ஆனியன் ரவா தோசை ஆயிடுச்சு. வித் சட்டினி, தால், பெப்பர் மஷ்ரூம். எனக்கு வானத்துல தோசை அதை எடுத்து போயிடு. இது ஒண்டி போதும். சூப்பர். எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச தோசை தான். இது சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா நினைவு வருவாங்க. சோளப்பூர் இல்லாத விட்டா கேட்டால் அதான் வீட்டில் செய்ய முடியாது. மற்றெல்லாம் செய்திருவேன். சீஸ் பாலு, ஆனியன் ரவா தோசை, சாரி ஆனியன் ரவா ஊற்றப்போம். கிறிஸ்பியாக நல்லா சாப்பிடுவாங்க. உட்டன் டிரைவினில் சாப்பிடுவாங்க. மூடி தான் எப்பயோ காலத்து உட்டன் டிரைவின்னு ரத்னா கேஃபே, ட்ரிப்ளிகன், டவுட்டனில் உட்டன்ஸு அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கும். பேரை வந்துட்டேன். பாரிஸ் அவர் உடி போட்டிருக்கும். பழைய நினைவுகள்லாம். வேர்க்கடலை பர்ஃபி இந்தியாவில் மதுரையிலேருந்து வந்திருக்கு. நான் சொன்னேன் 25 கிலோ வந்ததுன்னு. அதில் இதுவும் அதெல்லாம் நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதெல்லாம் காட்டுறேன். கொரியர் கம்பெனிக்கு தேங்க்ஸ் பண்ணணும். சொன்ன மாதிரி பக்கா கொடுத்தாங்க. 570 ரூபா. தப்பாக சொல்லிட்டேன். 570 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பக்கா பேக் பண்ணியிருக்காங்கல்ல. பஃபல் ட்ராப்லாம் பண்ணி அப்புறம் வந்தது ஜிப்லாக்லாம் பண்ணி இருந்தது. வீடியோ நாளைக்கு போடுறேன். இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீலாம் மாட்டினோம். டயர்டாக இருந்தது. இப்போ படுத்துட்டேன். எல்லாம் நல்லா இருங்க. நல்லா சாப்பிடுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னும் சொல்ல வந்தேன். அதோ ஒரு ஒன்று அதை மறந்துட்டேன். நான் யோசித்து வைப்பேன். அதுக்குள்ளே இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்லலாம்னு நினச்சேன். சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு அதை ஞாபகப்படுத்தி நாளைக்கு அந்த தகவல் சொல்கிறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாதி எவன் ஒருத்தன் ஜாதி பார்க்குறானோ அவன் வீட்டை கொஞ்சம் நீங்கள் ஒரு வாட்டி ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க குடும்பத்தில் தான் எத்தனை பசங்க லவ் மேரேஜாக இருக்கும், ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கோம். எதையும் பார்க்காதவனுக்கு நிறையா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும், லவ் மேரேஜும் நடக்கும், எல்லாமே நடக்கும். இது மாதிரி இந்த ஜாதியை தூக்கி நாயிறவனுக்கு தான் எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும். கடவுள் இயற்கையோ அது பார்த்துனே இருக்கும். வெறி பிடிச்ச அலையிற ஒன்று வைக்கிற மாதிரி ஆப்புன்னு வச்சிரும். இதுதான் நீங்கள் ஒரு ரெண்டு 3 விஷயம் பார்த்தேன். அதில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நானே ரிசர்ச் பண்ணேன். எங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிலாம் எல்லார் வீட்லேயும் பார்த்தா இப்போ எல்லாம் லவ் மேரேஜ். இவனுங்களாம் ஜாதின்னுவானுங்க. ஜாதின்றது சாக்கடை. அதை தூக்கி நாளையோட கேவலங்கிட்ட சாக்கடை. மனிதம் தான் முக்கியம். ஜாதியை வச்சு என்னடா பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்டிக்கல் படித்தேன் அன்றைக்கி. அதை பற்றி எவ்வளோ கேவலமானது அதை சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. ஆண் பெண் இருவர் தான் உண்மையானது. அதில் ஜாதி பார்க்குறான், எப்படிலாம் வரதட்சணை வாங்குறான், எவ்வளோ கொடுமைகள் நடக்குது, எல்லாத்தையும் பற்றியும் அதை படித்தேன். துண்டு எதுக்காக போடுறாங்க நாளைக்கு சொன்ன தகவல்லாம். தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் கைண்டு ரவா தோசை. காட் பிளஸ் யூ கண்ணம்மா.